நாளைக்கு சாங்குக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? யாரெல்லாம் சாப்பிடல? சும்மா கை தூக்கூடாதுனால சாப்பிடலாம் வாங்கி தர போறது. சாப்பிடாதவங்களுக்காக ஒரு கிரேட் கிளாப் பண்ணிக்கலாம். எல்லாருமே கிரேட் கிளாப். சாப்பிட்டு வந்தவங்க கை தூக்கிப்பாங்க. யார் யார் வீட்டுல கறி குழம்பு? வாமா பிள்ளை டக்கு கையை விட்டா சாப்பிட்டு வந்தவங்களுக்காக ஒரு கிரேட் கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் யார் யாரெல்லாம் மீன் பிடிச்ச அனுபவம் இருக்கு? மீன் பிடிச்ச அனுபவம் லேடிஸ் நீங்களுமா? மீன் தான் கையில் பிடிச்சி பாக்குறது இல்லம்மா. இந்த ஏரியில எதுலயோ ஒண்ணு தூண்டில எல்லாம் போட்டு பிடிச்சிருப்பீங்க. கை கீழே விட்டு வலை போட்டு பிடிச்சிருக்கிறீங்களா? வலை போட்டு பிடிச்சிருப்பீங்க. தண்ணி கலங்காம இருந்தா மீன் பிடிக்க முடியுமா? அது ஓடிடும். ஆமா தானே? நாங்க காவாயிலாம் அந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கிறேங்க. நாங்க காவாயினுவோங்க, ஒரு சில பேர் கால்வாயினுவீங்க, ஒரு சில பேர் எதுன்னு சொல்லுவீங்க. நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போச்சம்பள்ளின்ற ஒரு வட்டம், அதுல ஒரு குட்டி கிராமம் ஜிங்கல் கதிரப்பட்டி, அதுல ஒரு குட்டி கிராமம் ஜெயபாப்பாடு, அதுல ஒரு குட்டி கிராமம் இல்லை அவ்வளவுதான். ஜெயபாப்பாடுன்ற ஒரு கிராமம். பை குவாலிஃபிகேஷன் பிகாம் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்குது டிகிரி வாங்கிக்கிறதுனால. டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் உண்மையா இந்த டிகிரி எல்லாம் இல்லை அப்படின்னா என் லைஃப்ல நீங்க எங்க போயிருக்கோன்னே தெரியாம போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த டிகிரி நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, என் லைஃப்ல அவ்வளவு வேல்யூவானது. கம்ப்ளைண்ட் சிரிக்கூடாது சரியா? சரி, உண்மையா டிகிரி எல்லாம் என் லைஃப்ல அவ்வளவு வேல்யூவானது. நிறைய பேர் காலேஜ் படிப்பீங்க, ஒரு சில பேர் ஸ்கூல் படிக்கிற கூட இருப்பீங்க. மேபி நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஒரு 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். காலேஜ் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு கற்பனை காவியமே கலைஞரின் ஓவியமேன்ற மாதிரி எல்லாம் ஒரு அலைமோதி இருந்திருப்புங்க. அப்படியே இந்த தலையணை பூக்கள் படம் பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே சாப்பாடு பொண்ணுங்க வந்து பசங்களுக்கு ஊட்டி விடுறது கிளாஸ்ல, அப்புறம் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு அப்படியே கேர்ள்ஸ் பாய்ஸ் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, அப்புறம் காலேஜில் கை பிடிச்சிட்டு போறது, அப்புறம் நம்ம காலேஜ்ல எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு வருவாங்க லேடிஸ். இப்படிலாம் எதிர்பார்த்துருப்போங்க. ஆமாவா? படிப்பே பிடிக்குது. இந்த பரதேஷ் படத்தை பாத்துக்கிறீங்களா? அந்த மாதிரிதான் இருக்கும். லைஃப்ன்றது எல்லாமே ஒரு சுவாரஸ்யம். உங்களுக்கு அட்வைஸ் பண்ற ஏஜ்ல நானும் கிடையாது. நீங்க எல்லாம் டைம் கொடுத்தலாம் வரல. உண்மையா சொல்லணும்னா உங்களோட டைம் எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேணும். கிடைக்குமா? இந்த 10 நிமிஷம் நீ டைம் கொடுத்த அப்படின்னா உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு ஐடியாஸ் கொடுத்துறேன். புரிஞ்சா? சப்போஸ் அந்த 10 நிமிஷம் டைம் தரல அப்படின்னாலும் கொடுத்தாங்க வெளியில. ஓகேவா? அதுக்காக தான் முன்னாடியே ரெக்வஸ்ட் தான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. மை நேம் பிரவீன் குமார், கமிங் ஃப்ரம் சொல்லிட்டேன். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போச்சம்பள்ளி ஒரு வட்டம், அதுல ஒரு சின்ன கிராமம் ஜிங்கல் கதிரம்பட்டி. யாராவது எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்களா? யாரும் இல்லையா? சந்தோஷம். வந்திருந்தா என்னை பத்தி போய் சொல்லிடாததுக்காக தான். ஏன்னா வீட்டுக்கெல்லாம் என்னன்னே தெரியாம டியூஸ் அவுட் பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு சில டைம்ல எல்லாம் ஸ்டார்டிங் எல்லாம் டியூஸ் அவுட் கூட எல்லாருமே ஒரு குழப்பமா இருக்கும். எல்லாருமே ஒரு குழப்பம் இருக்கும். நான் 4வது படிச்சது பிறந்ததுமே என்னை வந்து பெங்களூர் கூப்பிட்டு போயிட்டாங்க எங்க வீட்டுலலாம். சின்ன வயசுல இருந்து எதுவுமே தெரியாது, அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது. 4வது வரைக்கும் பெங்களூர்லயே படிக்கிற கன்னடா இங்கிலீஷ், அவ்வளவு தமிழெல்லாம் கிடையாது. நான் சும்மா படிச்சுருக்கிற டைம்ல திடீர்னு நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க அப்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்துருக்கு. பெங்களூர்ல ஃபிட்ஸ் வந்துருக்கு. அங்க சொந்தம் படிக்கிறதுக்கான யாருமே இல்லை, எல்லாம் வேலைக்கு போறாங்க இல்லையா? மேபி அந்த மாதிரி தான் நாங்களுமே ஃபேமிலியெல்லாம் இருந்தது. அங்கதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி சேர்ந்து படிச்சுட்டு இருந்தது. எங்க அப்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்தது சென்னை ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எனக்கு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஏஜ். அப்ப தூங்கி இருந்து பார்த்தா எங்க அம்மாவும் இல்லை, எங்க அப்பாவும் இல்லை வீட்டுல. நானும் எங்க அக்கா என்னோட 1 வருஷம் பெரியவங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அல்றா ஓடு மம்மி காணோம் மம்மின்னு அம்மானு மாட்டேன், மம்மியை காணோம்ட்டு அல்றேன். எங்க அக்கா வந்து எங்கேயாவது போயிருப்பாங்க, கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க, வருவாங்கன்றாங்க. கடையே முன்னாடிதான் இருக்குது. எந்த கடைக்கு போறாங்கன்றது தெரியாம ஓன்னு அழுதுட்டு இருந்த தருணம்.
அப்புறம் எங்க சித்தப்பா வராரு திடீர்னு. இங்க தமிழ்நாட்டுல இருந்து நைட்டோ கிளம்பி வந்துக்கிறாரு நாங்க இது இருக்கிற இடத்துக்கு. எங்க சித்தப்பா வந்து எங்களை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வராரு. இப்ப நான் சொன்னது எங்க ஊரு, அந்த ஊர் கூப்பிட்டு வராரு. என்ன நடக்குது ஏது ஒண்ணுமே தெரியல. அடுத்து என்னது ஏது எதுவுமே தெரியாமக்கிற. ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு நான் கேட்டேக்கிறேன். அம்மா பாசம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே. அம்மா எங்க மம்மி எங்க மம்மி எங்கன்னு செவ்வா போலாம் அப்படின்னு என்ன ட்ரெயின் ஏற்றி கூப்பிட்டு போறாங்க. ஜாலியா போய்க்கினுக்கிறேன். ஜாலியா போயிட்டு சென்னை மெட்ராஸ் ஜிஹெச் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் இருக்கும். ஆமா தானே? பெரிய ஜிஹெச். அதெல்லாம் உள்ள என்ட்ரன்ஸ் போறோம். ஐயோ 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 ஐயோன்னு கத்துறாங்க. ஏடான்னு பார்த்தா உயிர் போயிட்டு. அது பெரிய ஜிஹெச்சுங்க. நிமிஷம் உயிர் போயினே இருக்கும், நிமிஷம் வந்துட்டே இருக்கும் ஆளுங்க. அந்த படிக்கட்டு முழுசா ஏறி இறங்குறதுக்குள்ளார எனக்கு உயிர் போயிட்டு மாட்டேங்குது. சின்ன வயசு அந்த ஏஜ் வெட்ட ஒதுக்கு ஒரு காலெல்லாம் இன்னுமே நல்லா மெச்சூரிட்டி இருக்குது. அந்த டைம் எல்லாம் எப்படி எல்லாம் யோசிச்சிருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவை பாக்குறேன், படுத்துக்கிறார். குளுக்கோஸ் எல்லாம் ஏறிக்கின்னு அந்த இது மாஸ்க் மாதிரி எல்லாம் போட்டு இருப்பாங்க இல்லையா, ஆக்சிஜன் எல்லாம் சுவாசிக்கிறதுக்கு. இதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் எல்லாருக்குமே. இது என் லைஃப்ல எங்க அப்பாவை பார்த்துட்டு ஓன்னு அழுறான். என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சுக்கேன். எங்க அப்பாவை இறந்து போயிட்டாரு, அதுக்குதான் கூட்டு போயிருக்கிறாருக்குதுன்னு நினைச்சுக்கிறேன். எங்க அப்பா படுத்துக்கிறாரு. எங்க அப்பா பக்கத்திலே பேசுறாரு. அந்த ஆக்சிஜன் ரொம்ப இல்லாததுனால ஐசியூ வார்டுல சும்மா படுக்க வச்சிருப்பாங்க போல. எங்க அப்பா பக்கத்துல போய் உக்காந்துக்கிறேன். பக்கத்துல ஐயோ எம்மா நான் பாரு எகிரி கீழே விழுந்துட்டான். ஏன்னா பார்த்தா பக்கத்திலே ஒரு உயிர் போயிட்டு. அப்படியே உடனே நான் ரொம்ப கஷ்டப்பட்ட தருணம் அப்படின்னா லைஃப்ல அப்பதாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எல்லாம் பெங்களூர்ல எல்லாம் போனா திடீர்னு ஏதாவது ஒண்ணுன்னா யாரும் இல்ல, நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஊருக்கே போயிடலான்ட்டு. நான் 5வது படிக்கும் போது 3 மாசம் அங்கே இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் போச்சம்பள்ளியில நாங்க வந்தோங்க. நான் 5வது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் படிக்கிறதுக்காக சேர்த்துறாங்க. எழுதிட்டு இது என்னன்னு கேட்டா கூட எனக்கு தெரியாது தமிழ்ல. 5வது படிக்கும் போது டைரக்டா 5வது எலிமெண்டரி ஸ்கூல் PUP பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல். தெரியுமா தெரியாதா? தெரியுமா? பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல்ல டைரக்டா 5வது. அப்பதான் எங்க அண்ணி வந்து ஏரி வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க கூட ஒரு ஸ்லேட் வச்சு படிப்பை கத்துக்கணும் வந்தாங்க. அப்படியே 5வதுல இருந்து 6வதுக்கு போனேன். 6வது 7வது 8வது படிக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாது பிரவீன்னா. ஏன்னா எங்க அக்கா கையை பிடிச்சினே போயிட்டு எங்க அக்கா கையை பிடிச்சினே வந்துடும். 7-8 கிலோமீட்டர் போகணும் எங்க ஸ்கூலுக்கு. அப்படியே பஸ்ல ஒரு மினி பஸ்ன்னு ஒன்று வரும், அதுலயே போயிட்டு எங்க அக்கா கையோட கூட வந்துருவோம். 8வது முடிச்சுட்டு 9வது போகும்போது நான் கொஞ்சம் பெரிய ஆளா உணர்றேன். ஃப்ரெண்ட்ஸ் மாறுறாங்க இல்லையா, அப்பதான் நான் கெட்ட வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல், யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சீங்க? சாமி அப்படின்னா உங்களுக்கு பெருசா ஆழமா புரியணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஏன்னா நீங்களும் நானும் ஒரே இனம். அப்படி எது வருதோ இல்லையோ கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சா கெட்ட வார்த்தை அப்படியே இங்கிலீஷ் சரளமா வருதோ இல்லையோ நல்லா வரும். ஆமாவா? அதெல்லாம் நம்மளா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு என் ஃப்ரெண்டு தேமுதிக எல்லா இதுவும் வந்துடும் ஒரு பக்கத்துல. பட் என்னன்னே தெரியாம 9th ஸ்டார்ட் பண்றேன். 9th படிக்கும் போது எனக்கு அழகா ஒரு பூ மலருது. லவ்ன்றது ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அது லவ்ன்றதே எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லைங்க, வழியில போகும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காமெடி பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு பொண்ணுக்கு செப்பல் பிஞ்சிருச்சு, அதுக்கு இப்படி பார்த்துருச்சு. அவ்வளவுதான். இது என்னது லவ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் விடுவோமா? நான் தான் யாரு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? எவ்வளவு தைரியம் பத்தியா? கவர்மெண்ட் ஸ்கூல். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம் இல்லையா, எப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா ஒரு தெனாவட்டு இருக்கும். நம்மள பெரிய ஆளு ஆமாதானே, நம்மள பெரிய பேர் பிடிங்க. அதனால எனக்கு தான் இல்லையா, எனக்கும் இருந்துச்சுங்க. இப்ப கூட இருக்கும் ஒரு சில பேருக்கெல்லாம். உன்னை மேல இது எதுவுமே இல்லை. ஒரு 5 பேர் உன்னை சுத்திட்டா என்ன பண்ணுவேன்? இந்த டைலாக் அடிப்பேன் பாத்துக்கிறியா சார்? அவன் 10 அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிக்க மாட்டா? அவன் 10 அடி அடிச்சா நிப்பியா? ஒரு அடி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நானெல்லாம் பேசினுக்கிறேன் ஸ்கூல்ல. 9th படிக்கும் போது அழகா ஒண்ணு பூத்துருச்சா, கரெக்ட் பண்ணிட்டேன். அப்படி இப்படின்னு பால்கள் போட்டு லைஃப் அப்படியே டபுள் மீனிங் தான். சும்மா பேச ஆரம்பிச்சுங்க. தீபாவளி அப்ப எங்க ஆளுநே வச்சுக்கோங்க, ஆள் தான் அப்ப, இப்பெல்லாம் இல்ல.
தீபாவளி அப்ப லவ்னா அப்படியே எல்லாரும் முகத்திலையும் சிரிப்பு வருது. இவ்வளவு நேரம் பேசினப்பா ஆடாப்பா வந்துட்டாடாப்பா இவங்க நீடாப்பா பேசுறா ஐயாப்பா இது கூலி கிளாஸ் வேற போட்டுக்கிறான் ஐயாப்பா இவங்க எண்ணெய் குடிக்கிறது நம்ம எண்ணெய் போய் கறிக்குளம் திடுறது வீட்டுல இல்ல எண்ணெய் போய் நம்ம டோர்னமெண்ட் விளையாடுறது எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். படம் எல்லாம் ஓடி மனசுல ஓடிட்டுருக்கோம். லவ் பத்தி பேசுறது சுவாரஸ்யமா ஆகுறீங்க. அந்த மாதிரிதான் கரெக்ட் பண்ணி வச்சு டபுள் மீனிங் தான். தீபாவளி அப்ப எங்க வீட்டுக்கு வா சாப்பிட்டு போவேன். நான் மனசாட்சியோட சொல்ல உண்மையா போக முடியுமா? போனா அவங்க அப்பா அம்மா அடிச்சிட மாட்டாங்க. கட்டி வச்சு அடிச்சு போடுவாங்க. எனக்கு கேம் சூஸ் கொடுத்தனி பாய் சூஸ் கொடுத்தனி எங்களுக்கு. நான் டபுள் மீனிங் கரெக்ட் பண்ணது இல்ல. என்னைக்கு இருந்தாலும் உங்க வீட்டுல தான் சாப்பிட போறேன். விடு விடு பேசலாம். ஏன் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுல தான் சாப்பிட போறேன்னு நினைப்புல இன்னைக்கு அந்த கிரேட் மேடம் எங்க எக்ஸா இன்னைக்கு ஓ நீங்க மேரேஜ் பண்ண நினைச்சீங்களா? இல்ல. அப்புறம் 9th முடிச்சுட்டு 10th வந்தேன். 10th அழகான இன்னொரு பூ முடிச்சு 2வது பூ. ஆனா ஃபர்ஸ்ட் பூ நான் உடலையே அந்த பூ தான் வச்சிருக்கிறேன். 10th எல்லாம் முடிச்சுட்டு 11th போனா 11th போனா 11th எல்லாம் பாத்துக்கிறீங்களா பிரைவேட் ஸ்கூல்ல தான் வந்து சேருவாங்க. ஆமாவா? எனக்கு கேஸ் பஸ் தனிதான். போற வழியில ஆஸ்திரேலியா ஒரு புள்ள மாட்டிட்டா. 11th 3வது பூ அது தாமரை பூ. 12th அதுக்குன்னு தினேக்குமா இருப்பா கை போட்டு போற அடுத்து என்ன வரும்? 12th முடிச்சு அடுத்து சார் அப்படின்ற மாதிரி 12th போகும்போது நீங்க எதிர்பார்த்த மாதிரி 4வது பூ ஒரு பூ பூக்குது. இருப்பா அவசரப்படாதீங்க. நானே அவசரப்படலாமா? இருப்பா கொஞ்சம். கரெக்டா 12th முடிக்கும் போது ஆனா நான் 9th படிக்கும் போது லவ் பண்ணேன் இல்லையா அந்த லவ் அப்படியே தான் வரும். இந்த நடுவில் வந்த லவ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லவ் தெரியாது. என்ன எப்படியோ போட்ட அளந்துக்கிறீங்க சார் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்து அது ஏஜ் எனக்கு தெரியல. 12th முடிச்சதும் இன்னொரு பூ எனக்கு பூக்குது. அதான் என்ன பூ? பூன்னு ஒன்று பூக்குது. ஏன்னு பார்த்தா எங்க எக்ஸ் மேரேஜ். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா 3 குழந்தை அச்சீவர்ஸ் 3 குழந்தை அச்சீவர்ஸா இருக்காங்க. அவங்க ஏன் கூட இல்ல அவங்க ஹஸ்பண்ட் கூட 12th முடிச்சுட்டு கொரோனா டைம் ஒரு வருஷம் ஃபுல்லா கொரோனா டைம் நல்லாவே தெரிஞ்சுங்க. எப்படி பிரேக்அப் ஆனதுல இருந்து எல்லாமே தெரியுது. இதெல்லாம் ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்க. ஆமாப்பா. பட் காலேஜ் போகும்போது அதெல்லாம் லைஃப்ன்றது மாறிடும். அடுத்தடுத்துன்றது போயிடும். நாங்க பிரேக்அப் ஆயிட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த மேரேஜ்லாம் போலான்னு நான் போனா செட் ஆகாதுன்றதும் தோணுது. அப்பதான் 12th முடிச்சு லீவு. அப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் தான் அவனுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு அடுத்த 5 நாள் கழிச்சு இந்த வியூஸ் ஆஃப் லைஃப் எனக்கு கிடைக்குது. இந்த வியூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது. அவங்க வீட்டுல ஒரு டைம் என்னை பார்த்துட்டாங்க ரோட்ல போகும்போது. அவங்க என்னை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுது, இந்த பொறப்ப பையன்களும் ஏன்னா தாடு கொடுக்குதுன்னு வந்து நின்றுறான்னு யாரு என்னவே. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பொண்ணு கால் பண்ணான். சாரி எங்க அம்மாவுக்கு இவ்வளவு கேட்டதுக்கு. விடு மாமியார் தானே நல்லா கேட்கதான் செய்வாங்க. இப்படியெல்லாம் சொல்ற கதை எப்படியெல்லாம் பேசினது தெரியுமா? இந்த சொல்வதில் ஒண்ணு பாத்துக்கிறீங்களா? வாழா பழம் மாதிரி பேசினா வேண்டாம் அந்த மாதிரி தானே எல்லாருமே பசங்க. ஏன் சார் உண்மையில உடைக்கிறீங்களா? நான் இவளை பத்தி சொல்லிட்டா சொல்றேன் சரியா? அதுக்கு 3ஆமா இவளை பத்தி எனக்கு தெரியும் சரியா? பட் அந்த மாதிரிதான் டியூஸ் ஆஃப் வாய்ப்பு கிடைக்குது. டியூஸ் ஆஃப் வாய்ப்பை நான் சூஸ் பண்ணது என்ன ஏதுன்னே லைஃப்ல தெரியாம காலேஜ் படிக்கும் போதும் சரி. நான் 12th படிக்கும் போது கவர்மெண்ட் பஸ் எல்லாம் கிடையாதுங்க. எனக்கு பிரைவேட் பஸ், அந்த மினி பஸ் 7 ரூபாய் பஸ் பேருக்கெல்லாம் யாருமே தர மாட்டாங்க. எங்க வீட்டுல தரவே மாட்டாங்க. எங்க அப்பா எல்லாம் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. ஏன்னா ஃபுல்லாவே குடிதான். எங்க அப்பா மாசத்துக்கே 20,000 30,000 சம்பாதிப்பாரு. எல்லாமே குடிச்சு செலவு பண்ணிடுவார். வீட்டுக்கெல்லாம் எதுவுமே தர மாட்டாரு. இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தா கூட எங்க வீடு சால வீடு தான். இன்னைக்குமே சால வீடு தான். எனக்கும் என் வீட்டுக்கு சம்மந்தமே இருக்காது சரியா? பட் அந்த மாதிரி தருணத்துல லீவ் டைம்லன்னா மாங்கா இருக்கிற வேலைக்கு போயிடுவாங்க. மாங்கா இருக்கிற வேலை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. டியூஸ் அவுட் வாய்ப்பு கிடைக்குது. டியூஸ் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணது அந்த பொண்ணுக்காக தான் சூஸ் பண்ணேன். என்னை விட்டுட்டு போயிட்டல அம்மா உங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னா வந்து ஹெலிகாப்டர் வந்து பத்திரிகைல என் பேரு மாற்றி டியூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்பதான் சூஸ் பண்ணேன். என்ன எதுனே தெரியாம சூஸ் பண்ணேன். ஆனா டியூஸ் ஆஃப்ட் உள்ள வந்து வாய்ப்பை கேட்டதுமே
நல்லா நெகட்டிவ் தாட்ல தாங்க இருந்தேன். ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க இல்லையா, நான் டியூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி 2018 ஒரு முறை கேட்டுட்டேன். ஒரு முறைலாம் கேட்டு பணம்லாம் கட்டி அதை எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எங்க அண்ணன் எங்க பெரியப்பா எல்லாருமே இது ஏமாத்துற கம்பெனின்னு ப்ரூவ் பண்ணிட்டு 2021 செப்டம்பர் 2ஆம் தேதி மறுபடியும் டியூஸ் ஆஃப் வாய்ப்பு கிடைக்குது. 2021 செப்டம்பர் 2ஆம் தேதி டியூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எப்படா இது முடியும்? இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எவ்வளவு இது பேரெல்லாம் கேட்டேன்னா நான் இப்படிதான் கெட்டவாட்டில் கேட்பனே கிடையாதுங்க. அப்படி கேட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்ட் எத்தனை பேரை நெகட்டிவ் பண்ணிருக்கு தெரியுமா? இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல நான் உட்காந்துருக்கும் போது என் பக்கத்துல இருந்து பையனை அனுப்பிவிட்டேன் நான். ப்ரோ பாரு ப்ரோ, இப்ப அடுத்து ஒரு வாரம் 1,92,000 சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ப்ரோ பாரு ப்ரோன்னு அதே மாதிரி தான் சொன்னாங்க. ப்ரோ உனக்கு எப்படி தெரியும்னா, எல்லாம் தெரியும், ஒரு நிமிஷம் உட்காருன்னு பக்கத்தே உட்கார வச்சிருக்கேன். அடுத்து இதுல பாரு, ஒரு வருஷத்துக்கு 52,16,000 சொன்னாங்க. உங்களுக்கா சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி சொல்லிட்டாங்க ஸ்டேஜ்ல. சாரி அப்ப சொல்லிட்டாங்க. அது நான் அவன் பையன்கிட்ட சொல்லிட்டேன். ப்ரோ எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? ஆல்ரெடி 1000 ரூபாய் கட்டிட்டு பணம் வாங்கி போலான்னு வந்து உட்காந்துக்கிறேன்றான். எதுக்கு? ஆல்ரெடி 1000 ரூபாய் கட்டிட்டு பணம் வாங்கி போலாம் ரிட்டர்ன் போலான்னு வந்து உட்காந்துக்கிறேன். நானு இப்ப எல்லாமே தெரியல. இந்த சீஃப் கெஸ்ட் என்ட்ரின்றதுக்கு அப்புறம் அமைதியா உட்காந்து கவனிக்கிறேன். அந்த பையனை எழுப்பி அனுப்பிட்டேன். பக்கத்துல பேசுறதுக்கு யாருமே இல்ல. ஓரத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. கம்முன்னு உட்காந்து பாக்குறோம். சரி முடியட்டும், எவ்வளவு நேரம் தான் முடியட்டும் பாக்கலான்ட்டு. பிரியாணி சாப்பிடலாம் தான் வர சொன்னதுங்க. என் வாய் போட்டு பர்சன் வர வச்சதுங்க. ஃப்ரீயா இருந்தா வா பிரியாணி சாப்பிட்டு போவான்னு சொன்னாரு. சரியா, பிரியாணிக்காக நம்பி டியூஸ் சாப்பிட்டு உள்ள வந்தேன் நானு. ஆனா டியூஸ் சாப்பிட்டு சூஸ் பண்ணது அந்த பொண்ணுக்காக. ஆனா பண்ணது எல்லாமே ஃபேமிலியில பண்ணது ஒண்ணு கிடையாது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே கொரோனா டைம்ல போகுது. 21 ரூபாய் பஸ் ஃபேர் போச்சம்பள்ளியில இருந்து தருமபுரிக்கு வரணும்னா இந்த 21 ரூபாய் பஸ் ஃபேருக்கு எல்லாம் கூட நீ போட்டுக்கடா, நாளைக்கு நான் உனக்கு போட்டுக்கிறேன்றது. இந்த மாதிரி தான் வந்தேங்க. ரத்னா பஸ்ல தான் எல்லா பயணங்களுமே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நார்மலா கடந்து வந்து இந்த ஒரு ஃபேமிலியில நார்மலா தான் இந்த நானுமே. காலேஜ் எல்லாம் ஒழுங்காலாம் போக மாட்டேங்க. தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படித்தேன் பிகாம். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது வாய்ப்பு கிடைச்சா வந்து காலேஜ் எல்லாம் ஒழுங்காலாம் போகவே மாட்டேன். ஒரு வாரத்துல 2 நாள் தான் போவேன். ஏன்னா இருக்கிறதே ஒரே செட் ட்ரெஸ் என்கிட்ட. அந்த ட்ரெஸ்ஸுமே வெளுத்து போன துணி. இந்த பக்கம் ஃபுல்லா பொண்ணுங்க கிளாஸ்ல, இந்த பக்கம் ஃபுல்லா பசங்க. இந்த பொண்ணுங்களை கிராஸ் பண்ணி தான் நான் போய் ஆகணும். வாரத்திலேயே 5 நாளுமே 6 நாளுமே ஒரே ட்ரெஸ் போட போனா நல்லா பாக்குது. இதுக்காகவே லீவ் போடுங்க காலேஜ் போகாம. சனி ஞாயிறானா வேலைக்கு போயிடுவேன். கெத்துக்குள்ள இறங்கி மண்ணு வாருதுங்க. வேட்டு போட்டு மண்ணு வாரணும். சரியா, அந்த கல்லெல்லாம் கிழிக்கும். மேல இருந்து இவ்வளவு பெரிய கல்லு விட்டா கூட முடிஞ்சு உயிர் காலி. அந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு தான் லீவ் டைம்ல போயிட்டு இருந்தேன். டியூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டதுமே உங்களுக்கு எனக்கு ஒரு டிஃபரெண்ட். எனக்கு உங்களுக்கு வந்து 15,000 சொல்லியிருப்பாங்க, ஆமாவா? பட் எனக்கு அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 11,000 கிடைச்சது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 11,000 கிடைச்சப்ப பண்ணா டியூஸ் ஆஃப் தான் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா எப்படி பண்ணணும்ன்ற வழி தெரியல. காசு வீட்டுல போய் கேட்ட தர போறாங்களா? 21 ரூபாய் பஸ் பேரே இல்ல, இதுல 11,000 தர போறாங்களா? அதுவும் கிடையாது. எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன், இப்படிதான் ஒரு வாய்ப்பு கேட்டுக்கிறேன், நிறைய சம்பாதிக்கலாம். எவ்வளவு சம்பாதிக்கலாம்? வாரத்துக்கு 1,92,000 சம்பாதிக்கலாம், மாசத்துக்கு 7,68,000 சம்பாதிக்கலாம்ன்ற தொடப்ப கையில வச்சு பெருக்கிருச்சு. எப்படி பாத்தியா அப்படின்ச்சு. நல்லா தான் இருக்குது, அதுக்கு என்ன இப்ப குறை அப்படின்னா அடிச்சுனா வச்சுக்க ஒரு தொடப்பு சுடலாம் எல்லாமே பிஞ்சு போயிடும் இருந்துச்சு எங்க அம்மா. இருந்தாலும் போய் உட்காந்து போயிட்டு சொன்னாம கம்ப்யூட்டர் கத்துக்கலாம், இங்கிலீஷ் கத்துக்கலாம், ஹிந்தி கத்துக்கலாம், திறமையை வளர்த்துக்கலாம், நல்லா டெவலப்மெண்ட் ஆகலாம். இந்த வாய்ப்புல எனக்கு ஒரே ஒரு டைம் சப்போர்ட் பண்ணி கொடு, இதுல ஒரு பணம் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா எங்க அம்மா சொல்லுது, நல்ல முடிவை எடுத்துருங்க. இப்பதான் ஒரு பையனா ஒரு நல்ல முடிவு எடுத்துருங்க, காசு மட்டும் கேட்காதச்சு. நான் காசு பத்தி சொல்லலை, எவ்வளவு கட்டணுன்றதே சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் தான் இதே டியூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணுன்றதுக்காக கென்த் வேலைக்கு போய் மாங்கா இருக்கிற வேலைக்கு போய் இதுல டியூஸ் ஆஃப்ல 11,000 பணம் கட்டினேன். பணம் கட்டிட்டு சூஸ் பண்ணதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லைஃப்ல ஏதாவது மாறணுன்றது ஒன்னே ஒண்ணு தாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பை கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, என்ன நம்பி இதை போற அப்படின்னா. என்ன கேட்டா கொஞ்சம் சொல்லுப்பாங்களா? என்னன்னு கேட்டா, என்ன நம்பி நீ இந்த வாய்ப்புக்குள்ள போற, யார நம்பி இந்த வாய்ப்புக்குள்ள போன அப்படின்னு கேக்குறா. ஒன்னே ஒண்ணு சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்குது நான் பண்றேன், அவ்வளவுதான். இல்லடா இது வேணாம், இது ஆள் பிடிக்கிற வேறடா, இதுல ஆள் சேர்த்தணும்டா, இதெல்லாம் ஏமாத்திட்டு போயிருக்க 11,000 கட்டாதடா, இதெல்லாம் எந்த படிப்பும் சொல்லித்தர மாட்டாங்கடா,
அடுத்து 4-5 மாசத்துல இதுக்கு போயிடும், ஓடிடும், பறந்துடும், பிச்சுன்னு போயிடும், பிறந்துன்னு போயிடும், எல்லாமே தாங்க சொன்னாங்க. டியூசாப்ட் உள்ள வந்தப்ப எல்லா நெகட்டிவ்மே ஃபேஸ் பண்ணுங்க. நார்மலா வெளுத்து போன துணி போட்டு வந்து உட்காந்து இந்த பையன் தான் நானும் ஒரு ப்ரோக்ராம் என்ன எதுனே தெரியாது. அன்னைக்கு சொன்னாலே என் ஃப்ரெண்டு, அது சொன்ன ஃப்ரெண்டு இன்னைக்கு உண்மையா சொல்றாங்க, ப்ரௌட் ஆஃப் யூ மை ஃப்ரெண்டு. காலையில பர்த்டே விஷ் பண்ணான், கால் பண்ணிருக்கு. நேற்று வண்டியிலிருந்து ஒன்றுனா மச்சான்னா, வாழ்த்துக்கள்ற மச்சான்னு. உண்மையா காவேரி பண்ண பக்கம் விழுந்துட்டான் நினைக்கிறேன். பார்த்தானா அவர் இன்னொரு டைலாக் அடிச்சான், எப்படா அவ்வளவுதான் கேட்டேன். ஒரு வண்டி கிராஸ் ஆச்சா விழுந்துட்டேன், யாரா அது? அது ஒரு பொண்ணு ஓட்டு வந்துச்சா? யார் ஓட்டு வந்ததா? அது பொண்ணு ஓட்டு வந்துச்சா? அவளை நல்லா ஓப்பனா பேசுவேன், எல்லாமே சொல்லிடுவான். அந்த பொண்ணை பார்த்தாலும் விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டான். வாழ்த்துக்கள், கிரேட் அச்சீவ்மெண்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னா. இன்னுமே வீட்டுல தெரியாத விழுந்தது அப்படின்னா. சரி என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். கம்பெனிக்கு போக வேண்டியது, நான் அசோக் லேலண்ட் கம்பெனில வேலை செய்யறேன். ஒசூர் அசோக் லேலண்ட் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனும் பிகாம் குவாலிஃபிகேஷன் தான், நானும் பிகாம் குவாலிஃபிகேஷன். என் ஃப்ரெண்டு படிச்சது கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜ்ல 10 லட்சம் ரூபாய் கட்டி 3 வருஷம் டிகிரி முடிச்சான். நானும் அதே பிகாம் டிபார்ட்மெண்ட்ல தருமபுரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல 2150 ரூபாய் 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காலேஜ் படிச்சேன். அவன் வெறும் 10 லட்சம் தான் 3 வருஷத்துக்கு. எவ்வளவு? வெறும் 10 லட்சம். சொல்லுங்க, வெறும் 10 லட்சம். நான் எவ்வளவு? 2150 ரூபாய் 3 வருஷத்துக்கு. அப்படியே சின்ன சின்ன செலவுனா கூட ஒரு 30,000 50,000 கூட முடிஞ்சிருக்கும்ல. இன்னைக்கு அவனும் பிகாம் தான் முடிச்சான், நானும் பிகாம் தான். அவனும் பெரியார் யூனிவர்சிட்டி தான், நானும் பெரியார் யூனிவர்சிட்டி தான். இன்னைக்கு ஒசூர்ல அசோக் லேலண்ட் கம்பெனில நீ சக்சஸ்ஃபுல்லா 1.5 வருஷமா வேலை செய்யறான். எத்தனை வருஷம்? 1.5 வருஷமா வேலை செய்யறான். ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? 30 நாள், 31 நாள் இருக்குதா? எத்தனை நாள் இருக்குதாப்பா? 365 நாட்கள். ஒரே மாசம் 365 நாட்கள் தான். அப்ப வருஷத்துக்கு வரமாட்டேங்குது. ஒரு 7,800 நாட்கள் வரமாட்டேங்குது. ஒரு மாசத்துல 30 நாள். அவன் எத்தனை நாள் வேலை செய்யணும்? 8. ஒரு நாளைக்கு கேட்கல, 30 நாள் எத்தனை நாள் வேலை செய்யணும்? எப்படி பார்த்தாலும் 26 நாள் 27 நாள் வேலை செய்யணும். ஆமாவா? எஸ்ஆர்னோ? கண்டிப்பா செய்யணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் அவன்? 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரமும் சோபல் படுக்க வச்சு வேலை வாங்குறாங்க. ஆமாவா? கம்பெனில இல்லையா? நீ போய் சொல்றீங்க. சின்ன பையன் எதுவுமே தெரியாம பேசுறாங்க. பையமா எப்படி வேலை வாங்குறாங்க? சோபல் படுக்க தான் வேலை வாங்குறாங்க. ஆமாதான் குட்டியே, அவர் சொன்னதான் கரெக்ட். பொம்மை மாதிரி நின்றுனே இருக்கணும். நடந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல, நின்றுனே இருக்கணும். மாசத்துக்கு 12,000. எவ்வளவு சம்பளம்? எவ்வளவு? இப்ப போச்சுல தீபாவளி, அவங்க இன்கிரிமெண்ட் பண்ணி அவன் லைஃபே மாத்திட்டாங்க. கம்பெனில 12,000 இருந்து 14,000 மாத்திட்டாங்க. 12,000 இருந்து 14,000 மாத்திட்டாங்க. அது ஒரு மாதிரியாக சொல்லணும்னா கூட டியூசாப்ட் அவன் கேட்காத கேள்வி இல்லை. எனக்கு உருப்படாது என் ஃப்ரெண்டு தான், உயிர் நட்பு தான். பட் இன்னைக்கு உயிர் நட்பு தான். ஏன்னா உண்மையா சொல்றான், லைஃப்ல இல்லை அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எல்லாம் வாங்கினதா சொன்னாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கினதுக்கு யார் காரணமும் எனக்கு தெரியல. நான் இந்த 2,500 ரூபாய் வாங்கினதுக்கு காரணம் முழுக்க என் ஃப்ரெண்டை மட்டுமே சாரும். ஏன்னா அவன் நெகட்டிவ் பண்ணல, இது ஏமாத்திரண்டா, இதெல்லாம் பணம் வராது பணம் வராது பணம் வராதுன்னு சொல்லலன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா நான் பணம் வாங்கிக்க மாட்டேங்க. அவன் சொன்னதால் தானே நான் டியூசாப்ட்ல பணமே வாங்கினேன். எப்படா பணம் வராது எப்படா பணம் வராதுன்னு பார்த்தா திடீர்னு அக்கௌண்ட்ல கிளிக் ஆகுது. 2,500 ரூபாய், 2,400 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வருது, 100 ரூபாய் கவர்மெண்ட் டேக்ஸ் போகுது. நானும் தேடுறேன், யாரோ போட்டுட்டுமாங்க இந்த அமௌண்ட், யாரோ போட்டுட்டுமாங்கன்ட்டு. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் போய் எடுத்து பார்த்தா பிளானட் டியூசாப்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போதான் டியூஸ் அப்பதானே நம்பிக்கையா ஸ்டார்ட் பண்ண. டியூசாப்ட்ல தொடர்ந்து பயணிக்கலான்றது. சரியா? ஃப்ரெண்டு சொன்ன இல்லையா, எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொன்ன மாசத்துக்கு? இப்ப 14,000 டியூசாப்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில எங்களுக்கு வராத நெகட்டிவ் எல்லாம் நீங்க ஒன்னும் ஃபேஸ் பண்ணி போறதுல ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கா. சரியா? உண்மையா சொல்றேன், நாங்க பார்க்காத விஷயத்த நீ வீட்டுல எங்க சந்திச்சிரு போறதில்ல. இதே ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டப்ப பண்ண நெகட்டிவ் எல்லாம் தாண்டி நீ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? எத்தனை நாள் பாக்குது? ஒரு வாரம் 7 நாளா? எத்தனை நாள் பாக்குது? இந்த பக்கம் எத்தனை நாள் பாக்குது? உங்களுக்கு 7 நாளா? உங்களுக்கு 7 நாளா? 7 நாள் ஏதாவது வருதா? இல்லையா? 7 நாள் நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு தெரியுமா? ஹையஸ்ட் டியூசாப்ட்ல 64,000 சம்பாதிச்சிருக்கேன் 7 நாளைக்கு. இந்த 7 நாள் என்ன செஞ்சுட்டு போனாங்க? அப்படியே சொல்லிட்டா என்ன செஞ்சுட்டு பண்ணிட்டு இந்த சீஃப் கெஸ்ட் போறதுதான் வேலை.
டிகிரி எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சப்ப டிகிரி எல்லாம் முடிச்சிட்ட, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது உள்ள வந்த, என்ன ஏதுனே தெரியாம வெளுத்து போன துணி போட்டு உள்ள வந்த பையன் தான் நானுமே. ஃபர்ஸ்ட் டைம் டியூஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வரதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் பர்த்டே எல்லாம் கொண்டாடுறதெல்லாம் கிடையாதுங்க எதுவுமே. சரியா? டியூஸ் ஹாஸ்பிட்டல் தான் ஒவ்வொரு பர்த்டேவுமே கொண்டாடுங்க. பாருங்க, இந்த பிகாம் குவாலிஃபிகேஷன்ன்றது காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் சும்மா நார்மலா தான் படிச்சுங்க. டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிகிரி சர்டிஃபிகேட் எனக்கு தெரியுமா? டிகிரி முக்கியங்க, டிகிரி முக்கியம் சொல்ல, ஆனா டிகிரி சர்டிஃபிகேட் எனக்கு தெரியுமா? இங்க ஒட்டப்பட்டிக்கு தெரியுமா? தொழில் மையம் ஒட்டப்பட்டி தருமபுரி ஆளுங்க தான் தெரியும். ஆர்ட்ஸ் காலேஜ் தாண்டி அங்க என் ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்குது என் டிகிரி சர்டிஃபிகேட். தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சு டிகிரி சர்டிஃபிகேட் எங்குது என் ஃப்ரெண்ட் வீட்டுல. அது அவன் சர்டிஃபிகேட் வாங்க போய் என் சர்டிஃபிகேட் வாங்கி போய் பத்திரமா வச்சிருக்கான் வீட்டுல. எதுக்கு வாங்கினுப்போம்? அதை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையா இப்ப போன் பண்ணா கூட எடுத்து தருவோம். ஆனா இருக்கிறனா என்ன தெரியல, கம்பெனி ஏதாவது போயிட்டானு ஏன் படிக்கணும்னு தெரியாம தயவு செஞ்சு உங்களை கையெழுத்து கூப்பிட்டுக்கிற ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீட ஏமாத்தாத. பாரு, நீ குடிச்சிருக்குதா நீ பண்ணு. ஒரு நாள் போய் குறை சொல்ல உட்காந்து கூடாது. அவதான் சார் எனக்கு சொன்னா வேணான்ட்டு, அதனாலதான் சார் நீங்க வாழ்க்கை பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படியெல்லாம் தயவு செஞ்சு குறை சொல்லுக்காது. நீங்க எங்க மாமன் பேச்சு கேட்டதுனால தான் சார் என் வாழ்க்கை அன்னைக்கு நாசமா போயிடுச்சுனால ஃபியூச்சர்ல சொல்லியிருக்காத. எங்க அம்மா அப்பா மட்டும் அப்படியே சேர்த்து விட்டுருந்தாங்கன்னாக்க டியூஸ் ஆப்ல நான் வேற லெவல் இருந்தேன் சார், அவங்க தான் சார் சேர்த்து விடல அப்படின்னு நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாத. உனக்கு பிடிச்சிருக்குதா யார் பண்ணணும்? நீ தானே பண்ணணும். வந்து உட்காந்து டியூஸ் ஆப்ல கேட்கறப்ப என் ஃப்ரெண்டு உட்காந்து பக்கத்துல இது ஏமாத்திரும் பிச்சுட்டு போயிடும் நம்பின நான் எல்லாமே இன்னைக்கு பொறம்போக்கு மாதிரி போய் வேலை செஞ்சு உட்காந்துக்கிறான். அவன் பேச்சை கேட்டுதான் இன்னைக்கு நிலைமை என்ன? அதே நிலைமைதான், அதே நிலைமைதாங்க. வேற என்ன, நானும் பொறம்போக்கு மாதிரி சுத்தி தான் இருந்திருப்பேன். என்ன தெரிஞ்சுருக்கு நீ லைஃப்ல? ரேஷனரிசி சாப்பிட்ட குடும்பம் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது உள்ளதான் சொன்னேன் இல்லையா? ஒண்ணுமே இல்லாம 21 ரூபாய் பஸ் பேர் இல்லாம அந்த பையன் நானு தர்மபுரிக்கு இந்த இடத்துல ப்ரோக்ராம் வரதுக்கு யாருல லிஃப்ட் கேட்டு வந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் யாராவது லிஃப்ட் கேட்டு வந்தீங்களா? கேட்டு வந்தா கூட கை தூக்குங்க, தப்பு இல்ல. 40 கிலோமீட்டர் லிஃப்ட் கேட்டு வந்திருக்கிறேன் நான் இந்த இடத்துக்கு தர்மபுரிக்கு வரதுக்கு. எத்தனை கிலோமீட்டர்? பஸ் பேர் காசு இல்லாம என்ன எதுன்னே தெரியாம சும்மா நார்மலா பிரியாணி சாப்பிடறதுக்காக வந்த 40 கிலோமீட்டர் 1.5 லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்கான். என் சொந்த பணத்துல பல்சர் 125 பிளாக் கலர் பல்சர் பைக் வச்சிருக்கான். என் மாமியார் வீட்டுல எடுத்து கொடுத்தாங்களா? சொந்தமா ஒரே நைட்டு முடிவு பண்ண அடுத்த நாள் காலையில போயிட்டு வந்துட்டேன் பைக்கு. எப்படி பாசிபிள்? ஒரு வாரத்துக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னா நான் உள்ள வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 700 பேரோட லைஃப மாத்திருக்கிறேன். நான் 4 பேர்கிட்ட வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு நினைச்சேன். தர்மபுரி விட்டா வீடு விட்டா தர்மபுரின்னு இருந்தேன். 800 கிலோமீட்டர் தாண்டி கோவா வரைக்கும் போயிட்டு வந்துருக்காங்க இன்னைக்கு. அதுவே என் ஃப்ரெண்ட்ஸுங்க இவ்வளவுதானா அப்படின்னாங்க. 2800 கிலோமீட்டர் தாண்டி டெல்லி போயிட்டு வந்தேன். ஒண்ணுத்துக்கு 3 முறை போயிட்டு வந்தேன். இவ்வளவுதான். இப்ப 3000 கிலோமீட்டர் தாண்டி ராஜஸ்தான் போறோங்க நாங்க. டிசம்பர்ல எங்க போறோங்க? ராஜஸ்தான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அது ஒட்டை மேய்க்குவாங்களா? பாலைவனமா? வந்து பாருங்க, பாலைவனத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாங்களா? நீங்க நம்ம ஊர்ல விவசாயம் பண்ணாத நிலம் எப்படி இருக்கும்? நிலம் வரணும் அவ்வளவுதாங்க. அதுவும் அதே மாதிரி அங்க பாலைவனன்றதெல்லாம் ஒண்ணு இல்ல. விவசாயம் பண்ணாத இடம் சும்மா ஒரு கொஞ்சம் இடம் பாலைவனம் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். சரியா? சிற்பக்கலைகள்ல அந்த அளவுக்கு ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு இடம் ஜெய்ப்பூர். எல்லாமே இப்ப போய் பார்க்கதான் போறாங்க. டிசம்பர்ல காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது உள்ளதுன்னு சொன்னால என்ன ஏதுனே தெரியாம லேப்டாப் 3500 ரூபாய் லேப்டாப் வித்தேன். அந்த 11,000 லாஸ்டா கட்டுறதுக்கு இல்லாம இன்னைக்கு 60,000 லேப்டாப் வச்சுக்கிறேன். பிரைவேட் லேப்டாப் மினிமம் அது சில்வர் கலர்ல. செகண்ட் இயர் படிக்கும்போது உள்ளதுன்னு சொன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன்? ஒரு தோராயமா சொல்லு, ஒரு தோராயமா எத்தனை வருஷம்? ஒரு 3 வருஷம் ஆகலாமா? ஒரு தோராயமா தானே கேட்கறேன். தோராயமா சொல்லுங்க. ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி ஆகலாமா? எத்தனை வருஷம் ஆகலாம்? யாராவது புதுசா சொல்லுங்க. இப்படி நீ சொல்லுமா? எத்தனை வருஷம் ஆகலாம்? ஒரு தோராயமா சொல்லு, உட்காந்தே சொல்லு. ஒரு 4 வருஷம் ஆகலாமா? எத்தனை வருஷம் ஆகலாம்? இந்த புதுசா வந்து யாராவது சொல்லுங்க. ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி ஆகலாமா? செகண்ட் இயர் படிக்கும்போது சொன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி 1 வருஷம் ஆகுது காலேஜ் முடிச்சுனாங்க. என்னோட வயசு இன்னைக்கு 22 ஸ்டார்ட். ஒரு கிரேட் கிளாப் பண்ணலாமா? என்ன வேணாந்து பர்த்டேக்கு எங்க அம்மா கிட்ட போய் துணியா போடுமா நாலு காலங்கள் உண்டு. நீ ஏன் புது ட்ரெஸ் எது போறது குழம்பாகுது.
சார் சொன்னாரு இதை தூக்கி போனா கூட 40,000 உண்டு, யாராவது வந்துருப்பாரு கீழே ஏதாவது. சரியா? டைட்டன் வாட்ச் கட்டிருக்காங்க 4,000 ரூபாய் வாட்ச், பிளேசர் சட்டெல்லாம் 2,000 ரூபாய் மேல, டை பின்னு ஒண்ணு இல்லைங்க. இந்த பெண்ணு யாருக்கிட்ட சொன்ன பார்த்தா யாருக்கு சொன்ன தெரியல. இந்த பெண்ணு மை இவ்வளவுதான் இருக்குது இல்லையா? இந்த பெண்ணோட ரேட் 600 ரூபாய். பார்க்கர் ஏன்னாத்துக்கு இது 5 ரூபாய் ஜெல் பென் வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் எங்க அக்காவும் தலைமையில் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு எப்படி ஜெல் பென் வச்சு அது கொடுத்துருக்கீங்க அப்படின்னுங்க. இன்னைக்கு 600 ரூபாய் பென் சும்மாவே யூஸ் பண்றாங்க. ஷூ எல்லாமே பிராண்டடா மாத்தினாங்க. சரியா? கோட் ஷூட்டால எவ்வளவு ஒரு ட்ரீம் தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க ஊர்ல யாராவது ஒருத்தரை காமிச்சிருப்பாங்களா 22 வயசுல இந்த மாதிரி அது ஸ்டார்ட் ஆகி? யாராவது பாக்குறீங்க முடியுமா? அப்படி யாராவது தான் கூட்டு வா, 1,00,000 ரூபாய் பைக் வச்சிருக்கிறேன், அந்த பைக் சாவி நான் கொடுத்து அனுப்பி விட்டுறேன். பாருங்க, வெயில் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குதுன்ட்டு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டேன். இது எவ்வளவு இருக்கும்? நம்ம ஊர் மேலே படிக்கிறேன் 100 ரூபாய். எவ்வளவு பிடிக்கும்? 100 ரூபாய். இது வேற அடிச்சு வேற பேசுவாங்க 50 ரூபாய்க்கு. அவன் 100 ரூபாய் நான் என்ன பண்ணுவாங்க? 50 ரூபாய் போட்டு காணுங்க. ஆமா தானே? இது யாரா காசு கொடுத்து வாங்குறது திடீர்னு கூட வந்தாங்க ஒருத்தர் அப்படி கொடுக்குறாங்க. ஆமா தானே? இந்த கூலிங் கிளாஸோட ரேட் 2,000 ரூபாய். இந்த கூலிங் கிளாஸோட ரேட் எவ்வளவு? என்ன வெளியே போய் இதை போட்டு நீ சூரியனை நல்லா பார்க்கலாம். திருவண்ணாமலாம் சரிங்களா? ஆத்திர போய் அதான் நடந்துருக்கோம். நானே திடீர்னுங்கிற அந்த மாதிரி கலாடியெல்லாம். சரியா? எல்லாமே லைஃப் ஸ்டைலுக்காக தானே தேடி விடுவாங்க. உங்களுக்கு டியூ சாப்பிட்டா லாஸ்டா என்னன்னு சொல்லிடுறேன். மறுபடியும் அவங்க வேணாம்னு சொன்னாங்க, இவங்க வேணாம்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நான் இப்ப போய் இப்ப ஜூஸ் ஆர்டர் கேட்டேன் இல்லையா? நீ போய் மாமா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு தான் சொல்றேன். மாமா இப்படி ஒரு வாய்ப்பு கேட்டேன், என்ன சொல்றேன்னு கேளு. வேணான்னு. ஒரு சில பேர் மாமா வந்து மெஜாரிட்டி வேணாம் தான் சொல்லுவாரு. ஏன்? ஏன்னா மாமன் பெரிய பிடிக்கும் தெரியுமா? அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் தானே? இப்ப போய் மேடம் போய் கேக்குறாங்க அவன் மாமா கிட்ட வேணான்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னா, உங்க மாமா இல்லைன்னு சொல்றாரு. நீ எங்க தெரியும்? நல்லது போச்சு உங்க மாமா இல்லாதனால. சரி, மாமா என்ன சொல்றாரு? வேணான்றாரு. ஓகேவா? இப்ப வேணான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீ அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும். மாமா டியூஸ் ஆஃப் ரைட் வேணாம்னு சொல்றல, நீ சொல்றத நான் கேட்கறேன். நாளைக்கே எனக்கு 1,00,000 வேணும்னா தருவியான்னு கேட்கணும். தருவாரா? அப்போ உன் வேலையை நீ பாரு, அது வேற சொல்லு. உன் வேலையா பாரு, என் வேலை நான் பாக்குறேன்ட்டு. இந்த முடிவுல யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ சத்தியமா உன் லைஃப் உன் கையில இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட கேட்குமா? 2 பேர் பையன் ஒரு ஆள் எழுது. சும்மா ஒரு சின்ன கொஸ்டின் தான், என்ன பத்தியே கேட்க ஏழு குட்டி அதெல்லாம் இந்தாட்ட பொண்ணுங்க எழுமா நீயே கூட எழுமா. சின்ன கொஸ்டின் தான். டியூஸ் ஆட் வாய்ப்பு நீங்க எனக்கு தரீங்க. புரியுதா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் எனக்கு தரது? நீங்க எனக்கு தரீங்க. இந்த வாய்ப்பை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பல்லாண்ட எண்ணெல்லாம் இருக்குது. 11,000 சத்தியமா பேசவே கிடையாது. நாளைக்கே உங்க லவ்வருக்கு உடம்பு சரிப்பா 10,000 வேணும், தருவே தர மாட்டேன். மனசாச்சு தருவாரா தர மாட்டாரா? யாரெல்லாம் தர மாட்டோம்? யோகி மகன் கை தூக்குவாங்க. அடே அப்பா, நீ எல்லாம் 10,000 வேணும்படியா? 20,000 கொஞ்சம் காசே இல்ல. ரொம்ப பிடிச்ச பைக் என்ன பைக் பிடிக்கும்? எம்டி 2 லட்சம் ஆயிரம் நீங்க அந்த பைக். ஆமா தானே? 2 லட்சம் ரூபாய் பைக். நாளைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு ஆஃபர் வெறும் 10,000 கொடுத்து எடுத்துக்கலாம். புது பைக்கு எவ்வளவு கொடுத்தா போதும்? நீ வெறும் 10,000 கொடுத்தா போதும். இப்ப மட்டும் 1 ரூபாய் கூட இல்ல. நாளைக்கு பைக் எடுக்கணும்னியா? எடுக்க மாட்டியா? ரிஸ்க் எடுத்து எப்படியாவது எடுத்துருவியா? உங்ககிட்ட இப்ப காசே இல்லையே. பெண்கள் கிட்ட கேட்கலாம். நீ ஒரு பவுன் நகை எவ்வளவு? பெண்கள் வந்து நல்லா திரும்பிங்க நம்ம கிட்ட வந்து சும்மா ஒரு இதுதான். சரி, நீ ஒரு பவுன் எவ்வளவு? 1,00,000 போயிடுச்சா? ஒரு பவுன் நகை நாளைக்கு வெறும் 10,000 கிடைக்குது. யார் வீட்டுல எல்லாம் பேரண்ட்ஸ் எடுப்பாங்க? யார் வீட்டுல எடுக்க மாட்டாங்க. கை தூக்கு. நாளைக்கு ஒரு பவுன் நகை விட வெறும் 10,000 தான். ஆனா இப்பெல்லாம் உங்க வீட்டுல காசு இல்லை தான். கை தூக்கு பாக்க யாரெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரே பவுன் எடுத்துட்டு கம்மியா இருக்குதா? 10,000 கொடுத்தாரு. எங்க போய் சொல்றீங்க சார் காசு இல்ல அப்படின்ட்டு? குட்டி, தமிழ்நாட்டுல மட்டும் 9 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை கோடி பேரு? 9 கோடி பேர் இருக்காங்க. 5 பேர் 2,000 தரப்பு கொடுக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? கேள்வின்னு உருவாகுதுன்னா பதில் இருக்குதுன்னு அர்த்தம். நீ ஏன் ஒரு பதில் உருவாக்க கூடாது? சரியா? இப்போ ஒரு 5 பேருக்கு வாங்கி 10,000 கட்டிடுறேன்னு வச்சுக்கோப்பா. நீங்களும் கட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2-3 மாசத்துல எப்படி இந்த பணத்தை திருப்பி சம்பாதிச்சிருவேன்?
எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீ கட்டுறது எவ்வளவு டியூ சாப்ல 15,000, ரிட்டர்ன் சம்பாதிக்கிறது எவ்வளவு 15,000. 2-3 மாசத்துல கட்ட பணம் வந்துருச்சா? 3வது மாசம் ஒரு மாசத்துக்குதா இல்லையா பணம் வருமா வராதா? யார் எனக்கு கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நீ கொடுத்தா நான் வாங்குங்களா? சரி, யாருடைய பணம் லைஃப் லாங் வரும். அப்ப என்ன பண்ணுவ? இப்ப போய் வீட்டுல கெஞ்சிருப்பியா? முன்ன சொன்னதுக்கு வந்துடலாமா? வாய்ப்பு நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ணலான்ற எண்ணம் எல்லாமே இருக்குது. இத போய் எங்க பக்கத்து வீட்டுக்கார அக்கா கிட்ட நான் சொல்றேன், எங்க சித்தப்பா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோ. எங்க சித்தப்பா ஒரு பதில் சொல்றாரு, இதெல்லாம் வேணாடான்றாரு. ஏன் சித்தப்பான்னு கேட்கறேன் நான். காலேஜ் முடிச்சுட்டு பாத்துக்கோன்றாரு. எப்ப முடிச்சுட்டு? காலேஜ் முடிச்சுட்டு. அவர் மேல தப்புக்குதா? எந்த தப்பு இல்ல, அவர் நியாயத்தை தான் சொல்றாரு. காலேஜ் முடிச்சுட்டு பாத்துக்கோன்றாரு. இப்ப இதை கேட்டு நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், உங்க 2 பேருக்கு நான் சொல்றேன், நான் காலேஜ் முடிச்சுட்டு பாத்துக்கிறேன், இப்ப எனக்கு வேணான்ற. இந்த முடிவு எடுத்தா இல்ல எங்க பெரியப்பா தான். பெரியப்பா நல்லா யோசிச்சு சொல்லு. இப்ப நான் ஏன் லைஃப் வாழ்றேன்னா இல்ல எங்க பெரியப்பா லைஃப் வாழ்ந்துருக்கேன்னா? ஏன்னா அவர் சொல்றத கேட்டு வாழ்ந்துருக்கிறார். ஆமாவா? இதுக்கு குட்டி நான் வாழலாமா வாழக்கூடாதா? கரெக்டா சொல்லு. வாழலாமா வாழக்கூடாதா? வாழலாமா வாழக்கூடாதா? வாழக்கூடாதா? உட்காருங்க 2 பேரும். இவங்களுக்காக ஒரு கிரேட் கிளாப் பண்ணுங்க. இதேதான் உங்களுக்கும் ஒரு நாள் போய் நீ அவஸ்தப்படுவா, அன்னைக்கு தெரியும். முடி போட்டு லைஃப் எடுக்கல. சரியா? குட்டி இப்ப என்ன பாட்டு சொல்லிட்டாங்க நியூஸ் ஆஃப்ல? முடிவுதான் எடுக்க சொன்னாங்க. முடிவை எடு. காலேஜ் படிக்கிறீங்க இல்லையா? காலேஜ் படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறோம், எல்லாருமே ஒரு டியூஸ் ஆஃப்னா என்ன சொல்லிடுறேன். டியூஸ் ஆஃப் நார்மலா வந்த என்னாலே இந்த அளவுக்கு வளர முடியும் அப்படின்னா நீங்க எல்லாம் யாருமே இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கூட இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. என்னோட கொஞ்சம் பெட்டர் தான் நீங்க எல்லாமே, நல்லாவே தெரியும். சரியா? டியூஸ் ஆஃப் அகாடமின்றது ஒரு லேர்னிங் சென்டர். இந்த அகாடமி மூலமா ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு எங்க போறாங்க? வேலைக்கு போறாங்க. அந்த வேலைக்கு போற தருணத்துல நீங்க எத்தனையோ பேர் டிகிரி முடிச்சு வச்சிருக்காங்க, 1.5 கோடி பேரு. இந்த டிகிரி முடிச்சு வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் வேலை உண்டா? கிடையாது இல்லையா? இதே கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் கத்து வச்சிருக்கிற, இங்கிலீஷ் கத்துக்கிற, திறமையா கத்துக்கிற அப்படின்னா உங்களுக்கு வேலை உண்டு. அதை சம்பந்தப்பட்டதா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் கத்துக்கணும் அப்படின்னாலும் இன்னைக்கு எவ்வளவு ஆகுது? ஆமாவா? சிஎஸ்சிலே போனா கூட 2-3 மாசத்துக்கு 8,000 10,000 கட்டுறாங்களா? பட் நம்ம இன்ஸ்டிடியூட்ல கிட்டத்தட்ட 200+ ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் பேஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாம நீ இங்கிலீஷ் கத்துக்கலாம், ஹிந்தியும் கத்துக்கலாம். பட் இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கும். இதையும் தாண்டி ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துக்கலாம். காலேஜ்ல செமினார் கண்டக்ட் பண்ண சொன்னாங்களா? பாடம் எடுக்க சொன்னாங்களா? அப்படியே தைரியமா எடுக்க முடியுதா? வெடவெடன்னு ஒதுக்குதா? அதெல்லாம் இங்க கத்துக்கலாம் குட்டி. அவ்வளவுதான். ஓகேவா? பிரேயர்ல முன்னாடி நின்றா நானும் இப்படி பயந்த பையன் தான். ஓகேவா? பிரேயர்ல லீடர் நான் ஸ்கூல்ல முன்னாடி எல்லாம் நிக்க வச்சாங்க. இது சொல்ல மறந்துட்டேன். நான் 4வது படிச்சு முடிச்சுட்டு 5வது வந்தான்னு சொன்னேன் இல்லையா? தமிழ்ல நான் 12th படிக்கும் போது 2000 பேர் படிக்கிறாங்க எங்க பாய்ஸ் ஸ்கூல்ல. 2000 பேர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். சரியா? 2020 பேட்ச்னாங்க. கொரோனா ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி. எல்லா புக்கும் புது புக் எங்களுக்கு. நோ ப்ளூ பிரிண்ட். நீ எல்லா புக்கும் படிக்கணும், அப்பதான் உண்டு. எந்த புது கலர் படிச்சாலும் இல்ல. இப்போலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே 4 கொஸ்டின் படிச்சா அது 1 வந்துருன்ட்டு. எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. மொத்த புக்கும் படிக்கணும். அதுலயும் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்தேன். நல்லா படிச்ச பையன். காலேஜ் டிகிரி முடிச்சேன். நீங்களும் டிகிரி முடிங்க. காலேஜ் படிக்கிற டைம்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க எங்களை நம்பி வரீங்க அப்படின்னா அடுத்த 2 வருஷம் கழிச்சு உங்களோட லைஃப திறமையாவும் மாத்தி நீ யாருக்கிட்டையும் கையேந்தி 1 ரூபாய் கூட நிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உன்னை உருவாக்கி உன் லைஃப மாத்துறதுக்கான உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமே எல்லாமே சப்போர்ட் பண்றதுக்காக நான் இருக்கேன். ஸ்ரீதர் சார் இருக்காரு. கண்டிப்பா நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோங்க. இது உங்களுக்கு நான் கேரண்டியே தரேன். வாரண்டி கிடையாது. நான் என்ன சொன்னேன்? கேரண்டி. வாரண்டினா 2 வருஷத்துக்கு தான். கேரண்டினா அது வரும் ஒரு 15 வருஷத்துக்கு மேல. அதுக்குள்ள உன் லைஃபே மாறிடும். ஓகேவா? நீ தைரியமா பண்ணலாம். டியூஸ் ஆப்ல என்ன ஏதுன்னே தெரியாம வந்த எனக்கே இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு லைஃப் growth அப்படின்னா நீ முடிவு எடுத்துக்கோ. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா வரக்குள்ள மெயில் பண்ணி பார்த்ததுல 15,000 ரூபாய் பேமெண்ட் சொல்லியிருந்தாங்களா? அந்த 15,000 ரூபாய் பேமெண்ட்ல நீங்க ஃபார்ம் யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்றீங்களோ அவங்க வெறும் 11,000 பண்ணி தராங்க. அதே இதெல்லாம் யாருமே கிடைக்காது. சரியா பயன்படுத்திக்கோங்க. வேணுமா வேணாம்ன்றது ஃபர்ஸ்ட் நீ முடிவு பண்ணு. அடுத்த நாள் முன்ன சொன்னதுதான் முடிவை நீ எடுத்துட்டு லைஃப்ல ஒரு நாள் யாரையும் குறை சொல்லாதீங்க ப்ளீஸ். ஓகேவா? உனக்கு வேணுமா வேணாம்னு யார் முடிவு பண்ணணும்? நீ தான் முடிவு பண்ணணும்.
பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு பண்றானான்னு பார்க்க கூடாது. நான் இருக்கனா நானே இல்லைனாலும் உனக்கு பிடிச்சதா நீ டியூஸ் அவுட் பண்ணு. புரிஞ்சா? தைரியமா பண்ணலாம். மை ஸ்ட்ராங்கஸ்ட் கமிட்மெண்ட். அடுத்து நவம்பர் டிசம்பர்ல நான் ஃபர்ஸ்ட் டெல்லி போகும்போது நான் ஒருத்தன் மட்டும் தான் போனேன். டிசம்பர்ல டெல்லி போறோம். அதுல என்னோட டீம்ல இருந்து கிட்டத்தட்ட 17 பேர் போயிருப்போம். எத்தனை பேரு? 17 பேர் போயிருப்போம். அந்த 17 பேருமே இந்த பாதி இருக்கிறது தான் இவங்க எல்லாருமே. நீங்க எல்லாருமே அதே டிசம்பர்ல 800 கிலோமீட்டர் தாண்டி கோவா போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. அதுல பெண்களுக்கு மட்டுமே 30 பேருக்கு அனுமதி உண்டு. எத்தனை பேருக்கு? 30 பேர். யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்றீங்களோ நீங்களும் வரலாம். லைஃப் ஸ்டைலா கொண்டு போறத டியூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. முடிவை மட்டும் யார்கிட்டயும் விட்டுறாத. தைரியமா நீ நம்பிக்கையோட உள்ள வந்து பண்ணு. கொஞ்சம் பொறுமையா இரு. நாங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணி உங்க க்ரோத் பண்றதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே நாங்க தயார்படுத்தி கொடுப்போம். ஸ்ட்ராங்கஸ்ட் கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, அதே ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் போறப்ப 17 பேரோட போறது இல்லாம ஜனவரி பொங்கல் அப்ப 22 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, கார் எடுக்கணும். பொங்கல் அப்ப 10 லட்சம் ரூபாய் வேல்யூ உள்ள கார் எடுத்து அதுல பாட்டு போட்டு 2 பேர் காரும் அநேகமா ஒரே நாள்ல டெலிவரி ஆகணும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். இவருடைய அப்பா கிட்ட பேசி இருக்குது கார் எடுக்கிறதுக்காக. இவர் எங்க படிக்கிறேன்னு சொன்னாரா? அது சும்மா சொன்னது. இவர் படிக்கிற இடம் வந்து சென்னையில இந்துஸ்தான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு. இவங்க இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கோடி வீடு. சரியா? உண்மையா சொல்றேன். 1.5 கோடி ரூபாயில வீடு இருக்குது. அவர் வீடு இவங்க அப்பா கிட்ட எவ்வளவு பேசினாரு. நான் 1 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிற காலேஜே போறேன்ட்டு. அவங்க அப்பா விடல. நீ போனா 10 லட்சம் ரூபாய் தான் கட்டி படிக்கணும் அப்படின்ட்டு இது கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ்ல சக்சஸ்ஃபுல்லா காலேஜ் செகண்ட் இயர் பிபிஏ டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவங்க அப்பா அவருக்கு அவங்க அப்பா ஒரு 1.25 லட்சம் ரூபாயில பைக் எடுத்து கொடுத்துருக்காரு, லேப்டாப் எடுத்து கொடுத்துருக்காரு படிக்க சொல்லி. அடுத்து ஐபோன் வேற எடுத்துறாராம். இது 10ஆவதுன்றதுனால ஜனவரில அவங்க அப்பா அவருக்கு என்ன எடுத்துறாரு? கார் எடுத்துறாரு. என்ன காரு தெரியுமா? பொம்மை காரா? இழுத்து இப்படி விட்டா போகுமே, இந்த கயிறு கட்டி கூட இழுத்து விட்டா போகுங்க, அந்த மாதிரி காரா? இங்க இருக்கிற டான் பாஸ்கோ காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறாரு. இவர் வீடு இங்க இருந்து 1 கிலோமீட்டர் போனா ஓட்டு வீடு. 1.25 லட்சம் ரூபாய் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போதே, சார் நான் போனேன் சொந்த பைக்ல தான் போவேன்ட்டு. நீ அவங்க ஸ்டார்ட்ஸ் கூட வராங்கன்னு தெரியல எனக்கு. 1.25 லட்சம் ரூபாய் சொந்த பைக்ல போறாரு. நீ இந்த அளவுக்கு பர்சனாலிட்டியா ஒரு இன்ஸ்டியூட் மாத்துது அப்படின்னா நீ முடிவேடு. ஆள் சேர்த்தணும்னு சொன்னாங்க இல்லையா? எத்தனை பேர் என்ன நம்பி வந்துட முடியுதுல சொல்லு. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் நான் சேர்த்து விட்டேன்? ஒருத்தர் கூட நான் சேர்த்தவங்க இருக்கவே மாட்டாங்க. இங்க யாரையும் சேர்த்தியெல்லாம் விட்டுக்க முடியாது. 11,000 கட்டி அந்த அளவுக்குலாம் எங்கிட்ட பணம் யாரும் இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னன்னு சொல்ல முடியும். சரியா? நீ விருப்பத்தை வந்து ஜாயின் பண்ணி வைங்க. ஆள் சேர்த்துறதெல்லாம் கிடையாது. புரியுதா? என்ன சொல்ல இருக்குது? புரியுதா? மொத்த தமிழ்நாட்டுல 9 கோடி பேர் இருக்கிறாங்க. நான் சொன்னா எல்லாரும் சேர்ந்துருவாங்களா? கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி தான் தர முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது கடவுளுக்கு ஈடானது. இதை நான் சொல்லல, அப்துல் கலாம் ஐயாவே சொல்லுகிறாரு, காந்தியடிகள் எல்லாமே சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் பகவானே அதான் சொல்லுகிறாரு. கிருஷ்ணர் பகவான் பற்றி போனோம்னா நிறைய பேசும். நான் சரியா? ஏன்னா மகாபாரதம் பார்த்து வச்சிருக்கிறேன். ஓகேவா? அதனால சக்சஸ்ஃபுல்லா நீங்க தைரியமா பண்ணலாம். லாஸ்டா வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. நீங்க முடிவு எடுங்க லைஃப்ல எது வேணும்ன்றது. ஃபைனலா ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சுக்கலாம். நிலால முதல் கால் வச்சது யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். தெரியுமா தெரியாதா? 2வது கால் வச்சது யாரு? அது நீல் ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா ஒரே கால் நோட்டிட்டு போக முடியாது. ஆமா தானே? ஞாபகம்